ஃபைப்ரோமைல்ஜியா இந்த வார்த்தையை ரொம்ப ரேராக தான் கேள்விப்படுவீங்க. என்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஃபைப்ரோமைல்ஜியான்னு டயக்னோஸ் பண்ணப்பட்டு வந்தாங்க. பட் ஹிஸ்ட்ரி கேட்டால் அது ஃபைப்ரோமைல்ஜியாவே கிடையாது. ஏன்னா ஃபைப்ரோமைல்ஜியா வந்தால் பவல் டிஸ்ஃபங்க்ஷன் வரும், மூட் ஸ்விங்ஸ் வரும், அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தார். வெறும் ஜாயிண்ட் மட்டும் வலிக்கிறது ஃபைப்ரோமைல்ஜியா கிடையாது. ஸோ ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணி கேட்டால் தான் தெரியுது அவங்களுக்கு ஒரு நார்மல் டெலிவரி ஏற்பட்டிருக்கு. இட்ஸ் பிக் பேபி 4.5 கிலோவில். அந்த டெலிவரிக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பேக் பெயின் வந்துச்சு. அந்த பேக் பெயினை அவங்க சரியான முறையில் ட்ரீட் பண்ண மட்டும்னால 30 வருஷமாக அவங்க சொல்கிறாங்க, என்னோடய பையனுக்கு தெரியாது, சொன்னால் சங்கடப்படுவான், அவன் பிறந்ததுக்கப்புறம் தான் அந்த வலி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகி அந்த பையனுக்கு குழந்தை பிறந்துச்சு, இருந்தாலும் அந்த அம்மா வந்து சொல்லாமே இருக்காங்க. இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பெயின் தட் இஸ் சாதாரண ஒரு சின்ன வலி, ஒரு இடத்துல ஒரு மூட்டில் பிரச்சனை வருது முதுகில், அதை பார்க்காம வரப்போ அது அக்ரஸிவ் ஆகி ப்ரோவோக் ஆகி அக்ரிவேட் ஆகி அப்புறம் அது அடுத்த ஜாயிண்ட் சொல்லிட்டு மல்டிபிள் ஜாயிண்டில் போய் பிரச்சனை பண்ணுது. பட் அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சி எல்லா ஜாயிண்ட்டும் வலிக்குது பொதுவாக அதை ஃபைப்ரோமைல்ஜியா நம்ம சொல்கிறது கிடையாது. ரூட் காஸ் அனலைசிஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு கரெக்டாக அதை ட்ரேஸ் பண்ணி எப்படி ஒரு சிபிஐ ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து வெறும் இந்த கேமரா வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து இதுக்கு மேலே இந்த கார் எங்கே இருந்துச்சு, இதுக்கு மேலே எங்கே இருந்துச்சு, எங்கேருந்து ஸ்டார்ட் அப் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சி போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆஸ்டியோபதியில் ட்ரீட் பண்ணுறதுனால தான் ஃபைப்ரோமைல்ஜியான்னு டயக்னோஸ் பண்ணவங்கள டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் மெத்தடில் ரூட் காஸ் கண்டுபிடிச்சி 2 செஷனில் ஃபிக்ஸ் பண்ணோம் அந்த ப்ராப்ளத்தை. இதோடைய டெஸ்டிமோனியில் ஐ திங்க் சீக்கிரம் நான் போடுவேன்னு நினைக்கிறேன். பட் ஃபைப்ரோமைல்ஜியா இங்கே நிறைய கேஸ் மிஸ்டயக்னோஸ் ஆகி ஃபைப்ரோமைல்ஜியா ஆகுது. நாங்கள் ஃபைப்ரோமைல்ஜியாவோட ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் நல்ல சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.